என் கையில் இருக்கிற ஐக்யூ நியோ 10 லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அந்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் சைஸு ஜஸ்ட்டு 137 MB தான் போட்டிருக்கு. ஸோ அது வந்து எனக்கு ஸ்டேபிள் அப்டேட்டில் தான் கிடச்சிது. ஸோ அதோடய வேர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா PD 2352BF EXA 15.0.11.1 and W30 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த அப்டேட்டில் சிஸ்டத்தில் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன், வால்பேப்பர் இதெல்லாம் ஏதோ சம்திங் இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா போட்டிருக்காங்க. எத்தனை அப்டேட்ஸ் கொடுத்தாலும் எனக்கு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று இருக்குது. கால்ஸ் வரும்போது நம்ம அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபோன் லாக்கில் இருந்துச்சுன்னா திரும்ப நம்ம அந்த ஃப்ரண்ட் பேஜ், ஃபஸ்ட் பேஜுக்கு ஹோம் பேஜ் போகணும் அப்படின்னாக்கா திரும்ப அது வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணதில் எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் அதிகமாக தெரியல. பட் பேட்ரி சார்ஜ் ஏறும்போது பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி ஒரு 5 மினிட்ஸ் அதிகமாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஆஃப்டர் அப்டேட் கேமரா பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமரா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. அண்டு ரியர் கேமராவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. பட் ரியர் கேமராவில் ஸ்லைட்லி ஒரு எல்லோ ஷேடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அது இந்த அப்டேட்டில் தான் இருக்கா இல்லை இதுக்கு முன்னாடியே இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ லைட்டாக ஒரு எல்லோ ஷேடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ரியர் கேமராவில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸிங் லைட்டாக தடுமாறுற மாதிரி இருக்குது. ஓகே, இருந்தாலும் இத்தனை அப்டேட்டுக்கு அப்புறம் மொபைல் நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஃபோக்கஸிங் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, செல்ஃபி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் 23 செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஐக்யூ மொபைல்ஸ் அண்ட் OnePlus மொபைல்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசானில் தான் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அமேசானில் ஆஃபர் போட்டதுக்கப்புறம் என்னென்ன ப்ரைஸில் என்னென்ன ரேஞ்சில் சூப்பரான டீல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அண்ட் ஆஃபரில் மொபைல் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இவங்க போட்டிருக்கிற லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்யூ நியோ 10 காணும். ஸோ ஐக்யூ நியோ 10 ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கம்மியாகும்னு தெரியல. சாரி, ஐக்யூ நியோ 13 காணும். ஐக்யூ நியோ 10 10 தான் இருக்குது. 13 நானும் தேடி பார்க்குறேன், வலை வீசி அதை காணவில்லை. ஸோ அது ப்ரைஸ் ட்ராப் எவ்வளோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல, வெயிட் அண்ட் சி. அண்டு இப்போ நீங்கள் வந்து ஐக்யூ நியோ 10 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர் 30,000 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஐக்யூ நியோ 10 பொறுத்த வரைக்கும் அண்டர் 25,000 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி ஆஃபரில் 23,000க்கு ஐக்யூ நியோ 10 கிடச்சிது. ஆல்ரெடி ஆஃபரில் ஐக்யூ நியோ 10 பார்த்திங்கன்னா 30,000க்கு கிடச்சிது. ரெண்டுமே 128GB வேரியன்ட் தான். பட் நீங்கள் செலக்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள்.